இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ்னா அது இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளே தான். இந்த படத்தில் கதையும் சரி ஸ்க்ரீன் பிளேயும் சரி ஸ்டார்ட் டு எண்ட் ரொம்ப அழகாக நகர்த்தி கொண்டு போயிருக்காங்க. எல்லா ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸுமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. குறிப்பாக வேலாயுதன்ற கேரக்டரில் வடிவேல் வராரு. அவரோட கேரக்டரை 2017 மராத்தியில் வெளிவந்த சும்பக்குன்ற படத்தில் வர்ற மெயின் லீட் பிரசன்னா அப்படின்ற கேரக்டரில் இன்ஸ்பயர் ஆகி தான் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ டயாவோட கேரக்டர் இவங்க சொந்தமாக யோசிச்சு டிசைன் பண்ணியிருந்தாலும் அந்த கேரக்டரோட நோக்கம் கிட்டத்தட்ட சும்பக் படத்தில் வர்ற பாலு அண்ட் டிஸ்கோ அந்த ரெண்டு சின்ன பசங்களோட நோக்கம் மாதிரியே தான் இருக்கு. டைரக்டர் சுஜித் சங்கர் சும்பக் படத்தை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி ஓனா ஸ்கிரிப்ட் பண்ணி இந்த மாரிசன் படத்தை எடுத்திருக்காரு. மியூசிக் டைரக்டர் யுவன் சங்கர் ராஜா தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் உண்மையிலேயே இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கு. இந்த படத்தோட மைனஸ்னா அது பல முக்கியமான விஷயங்களை வெறும் வாய்ஸ்ல அப்படியே பேசிட்டு கடந்து போயிடுறாங்க. குறிப்பா கோவை சர்லா கிட்ட ஒரு சீக்வன்ஸ் ஒன்று வரும். அந்த சீனை இவங்க டீடைல் பண்ணி காட்டியிருந்தா இந்த படத்துக்கே அந்த சீன் ஒரு மிகப்பெரிய பிளஸ்ஸா இருந்திருக்கும். ஆனா டைரக்டர் சுஜித் சங்கர் ஏதோ ஒரு காரணத்தினால தயங்கிட்டு இருக்காரு. இன்னொரு ஒரு மிகப்பெரிய மைனஸ்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் கதையை அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போயிட்டே தான் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனாலும் ரொம்ப ஸ்லோவா இருக்கு. பொறுமையா போயிட்டு இருக்கேன். எப்போ என் கண்ட்ரோல் போறதுன்னு எனக்கே தெரியும்.